போடட்டுமா பச்சக்கிளி உனக்கு அத பரிசம போடட்டுமா அழகத்திலும் இயற்கையம்மா அவளை கும்பிட்டு வணங்கிக்கம்மா அழகத்திலும் இயற்கையம்மா அவளை கும்பிட்டு வணங்கிக்கம்மா
பழைய மாணவியும் இங்கே இடம்பெறுகின்ற பல சிறந்த முறையிலே நடனத்தினை வழங்கிய தாசன் கல்வி நிறுவனத்தினுடைய தரம் 9 மாணவிகளுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இந்த அவையிலே இடம்பெற இருப்பது கதாபிரசங்கம். கதாபிரசங்கத்தில் தனக்கென ஒரு தனியிடம் பிடித்த செல்வி
விதுசா ஞானசோதி அவர்களுடைய கதாபிரசங்கம் இந்த இடத்திலே இப்போது இடம்பெற இருக்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவியும் எங்கள் கல்வி நிறுவனத்தினுடைய முன்னாள் மாணவியும் எங்கள் கல்வி நிறுவனத்தினுடைய தற்போதைய ஆசிரியருமாகிய செல்வி விதுசா ஞானசோதி அவர்கள் சித்தர்களில் ஒருவராகிய பட்டினத்தார் என்ற தலைப்பிலே இங்கே கதாபிரசங்கத்தினை வழங்க வந்திருக்கின்றார். அவரை அந்த கதாபிரசங்கத்தினை வழங்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இங்கே சிறுவர்கள் கதாபிரசங்கம் உங்கள் பாடப்பரப்பிலே எப்படி செய்வதென நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பட்டினத்தார் உங்கள் பாடப்பரப்பில் இருக்கின்ற விடயம் அமைதியாக இருந்து அந்த பட்டினத்தார் கதாபிரசங்கத்தை கேட்டுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்வது. கைகூட்டும் செஞ்சொல் பெருவார்க்கும் பேரும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோர்கள் ஆணை முகத்தானே காதலால் போக்குவர் தங்கை. உலகத்தை இருந்த அன்னை ஆதி பராசக்தியின் வடிவமாக வீட்டிருக்கும் தொல்புறம் வடக்கம் வரை முத்துமாரியம்மனை பாதார விந்தங்களை வணங்கிக் கொண்டு இங்கு வந்திருக்கும் அம்பிகை அடியார்களுக்கும் இந்த அடியேனின் தாழ்மையான வணக்கம். நான் உங்கள் முன்னிலையில் கதாபிரசங்கமாக விளம்ப வந்தது யாதியது சித்தர்களில் ஒருவராக திகழ்கின்றவரும் 11ஆம் திருமுறையிலே அவர்களுடைய பாடல்கள் இடம்பெறுகின்றவரான பட்டினத்தாருடைய வரலாற்றினை அவர் நமக்காக எல்லாவற்றையும் சொல்லிச் சென்றார் என்பதனை பற்றி நான் உங்களோடு கதாபிரசங்கமாக விளம்ப வந்தேன். பட்டினத்திரவனை என்றும் மணிவாளிங்கமாக்கிய அநாதி என்று தாய்மான சுவாமிகள் பட்டினத்தாரை அழிவில்லாத லிங்கமாக்கியவர் சிவபெருமான் என்று கூறுகிறார். காவேரி பட்டினம் என்று சொல்லப்படுகின்ற சோழவட நாட்டிலே துறைமுக நகரங்களில் ஒன்றாகவும் வணிகம் செழித்து அங்கே இருக்கின்ற அனைவருமே ஆனந்தமாக இருந்த நகரம் அது. அந்த நகரத்திலே சிவனேச செட்டியார் என்றவர் அவரோடு அன்பு அகலாத மனைவியாக இருந்த ஞான கலாம்பிகை என்பவர் இருந்தார்கள். வள்ளுவனும் வாசுகியும் எவ்வாறு இல்லறத்திலே இருந்தார்களோ அதுபோல இந்த சிவனேச செட்டியாரும் ஞான கமலாம்பிகையும் இல்லறத்தில் மட்டுமல்லாது இறை தர்மத்திலும் தங்களுடைய கடமை அயராது செய்து வந்தார்கள். அப்படி இருந்தவர்களுக்கு முதலிலே ஒரு பெண்மகவு பிறந்தது. அந்த பெண்மகவுக்கு தில்லை அம்மை என்று பெயரிட்டார்கள். ஆசைக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்தாலும் ஆழ்வதற்கு ஒரு ஆண் பிள்ளை தேவை அல்லவா? அதற்காக எம்பெருமானிடம் வேண்டி தினம் தினம் பூஜைகள் செய்தார்கள். அந்த கணம் குபேரன் என்ற செல்வத்தின் அதிபதியானவன் விண்ணுலகத்திலே வானூர்தியில் செல்கின்ற வேளையில் காவேரி பூம்பட்டணத்தின் அழகினை கண்டு ஆஹா அரிது அரிது மாநிலராக பிறத்தல் அரிதே, அந்த மாநில பிறவி எனக்கு கிடைக்காதா? அப்படி கிடைத்தால் எம்பெருமானின் தரிசனத்தை நான் அடைவேன் என்று ஆசைப்பட்டவுடன் சிவபெருமான் குபேரா உனி நினைத்தது அவ்வாறே நடக்கும் என்றார். அந்த அவ்வாறே நடக்கும் என்று சொன்னதுதான் சிவனேயன் செட்டியாருக்கும் ஞான கமலாம்பிகைக்கும் ஒரு அருந்தவ புதல்வனாக குபேரன் அவதரித்தார். குபேரன் பிறந்த இடம் எவ்வாறு இருக்கும்? வறுமை பொழிந்தா இருக்கும்? இல்லை, செல்வச் செழிப்போடு ஆகா ஓஹோ என்று இருந்தார். இந்த சிவனேச செட்டியார் திருவங்க நாடர் மீது அதீத அன்பு கொண்டவராக இருந்தார். அதனால் திருவங்காடருக்கு பிள்ளை வரவில்லை.
இல்லை. அவ்வாறு இருக்கையிலே ஒரு பிராமணருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. சிவபெருமான் அந்த பிராமணர் கடலிலே சென்று இக்குழந்தையை குளத்து கரையில் இருந்து எடுத்து நான் வளர்க்கின்றேன் என்று அந்த திருவெங்காடரிடம் கொண்டு போய் கொடு என்று சொன்னார். உடனே அவ்வாறே அந்த பிராமணரும் அந்த குழந்தையை கொண்டு போய் கொடுத்தவுடன் அந்த திருவெங்காடர் என்ன செய்தார் என்றால் மருதவாணர் என்ற பெயர் சூட்டி அக்குழந்தையை வளர்த்து வந்தார். அந்த மருதவாணர் வளர்த்து சுட்டித்தனம் கல்வி மட்டும் அவ்வளவு இல்லை. ஆனால் அவர் ஒரு தீர்க்கதரிசி, சிவன் மீது அதீத பக்தி கொண்டவர். இப்படி இருக்கையிலே எங்கள் திருவெங்காடர் அவரை வணிகம் செய்வதற்காக கடல் பயணத்திற்கு செல்ல விடுகிறார். அவர் வணிகம் செய்து மீண்டு வந்ததும் அங்கே என்ன நடக்கின்றது என்றால் திருவெங்காடர் வீட்டுக்குள் வருகிறார். வெறு மூட்டையும் தவிடும் உமையும் சேர்ந்த வரட்டியும் தான் கிடந்தது. உடனே கோபமடைந்தார். அதனை தட்டி வீழ்த்தினார். தட்டி வீழ்த்தின உடனே அந்த எரு வரட்டி பொன்னாகவும் மணியாகவும் தவிடுகள் பொன் துகள்களாகவும் மாறின. உடனே தன்னுடைய மகனினுடைய அந்த அதிசயத்தை கண்ட திருவெங்காடர் மகனை தேடி மகனே மகனே என் அருமை மகனே மருதவாணரே எங்கே இருக்கிறாய் என்று கேட்க உடனே திருவெங்காடரின் மனைவி சிவகலையிடம் இருந்த பெட்டியை திறந்து பார்க்கிறார். அந்த பெட்டிதான் திருவெங்காடரின் வாழ்க்கையை திருப்பி போட்டது என்று சொல்லலாம். காதற்ற ஊசியும் வாராது காண்கடை வழிக்கே, காதற்ற ஊசியும் வாராது காண்கடை வழிக்கே, காதற்ற ஊசியும் காதற்ற ஊசியும் வாராது காண்கடை வழிக்கே என்ற அந்த ஓலையில் இருந்த அந்த வசனம் உடனே திருவெங்காடரை துறவுக்கு கொண்டு சென்றது. மன்னனாக வாழ்ந்தவன், மாளிகை வீட்டிலே வாழ்ந்தவன், வெள்ளிக் கதவு தங்கக் கதவினால் தன் வாசலை அலங்கரித்த திருவெங்காடர் உடனே மனைவியை துறந்தார், செல்வத்தை துறந்தார், மக்களை துறந்தார், காவி உடையணிந்து துறவரத்திற்கு பூண்டு விட்டார். உடனே அவருடைய தாய் ஞான கமலாம்பிகை, என்னுடைய இறப்பிற்கு நீ வந்துதான் ஆக வேண்டும், எங்கிருந்தாலும் நீ வர வேண்டும் என்பதற்காக நான் உனக்கு இடுப்பிலே ஒரு முடிச்சை கட்டி விடுகிறேன். அந்த முடிச்சு எப்பொழுது அவிழ்கின்றதோ அப்பொழுது நான் இறந்து விட்டேன், நீ என் இறுதிக் கடனை செய்ய வர வேண்டும் என்று கூறினார். ஆனால் காவி உடை எடுப்பது துறவிக்கு அழகல்ல என்று சொன்னவுடன் காவி உடையை எடுத்தறிந்து கோவணத்தை கட்டினார். திருவோட்டை ஏந்துவது மலவென்று என்று கையால் பிச்சை எடுக்க வெளிக்கிட்டார். அவருடைய சகோதரி தன்னுடைய தம்பி இவ்வாறு செய்வதில் அவருக்கு தலைமுடிவு ஏற்பட்டவுடன் அவர் என்ன செய்கின்றார் என்றால் அப்பத்திலே விஷத்தை கலந்து பட்டினத்தார் கையிலே கொடுக்கின்றார். பட்டினத்தார் என்ன செய்கின்றார், அப்பத்திலே விஷம் இருப்பதை அறிந்து தன்மையை தன்னை சுடும், ஓட்ட அப்பம் வீட்டை சுடும் என்ற வாக்கியத்தை சொல்லி அந்த அப்பத்தை அவரது கூரையிலே எறிகின்றார். அந்த வீடு பற்றி எறிகின்றது, ஊர் பற்றி எறிகின்றது. உடனே ஊரவர்களும் தமக்கையாரும் சேர்ந்து அவர் காலிலே விழுந்து வணங்குகிறார். மனதால் திருந்தினதால் ஐயன் உன்னை மன்னிப்பான் என்று சொன்னவுடன் மழையாக பொழிந்து அத்தனை தீயையுமே அது முற்று முழுதாக அணைத்து விட்டது. நிலையாமை கருத்துக்களை சொன்ன சித்தர்களுள் பட்டினத்தார் மிகவும் பெருமைக்குரியவர். இது கண்ணதாசன் பாடல் எழுதுகிறார். வீடு வரை மனைவி, வீடு வரை பிள்ளை, காடு வரை யார், கடைசி வரை யாரோ. அது இந்த பட்டினத்தாருடைய பாடலில் இருந்துதான் வந்தது. அத்தம் மகத்து வாழும் மகத்து மட்டே விளியம் பொழுக மெத்திய மாதரும் வீடு மட்டே விம்மி விம்மி கைத்தல மேல் வைத்தார் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றிக்கே தொடரும் வினை புண்ணிய பாவமுமே. அதாவது உற்றார்
பாவம் அதிகரித்தால் மீண்டும் இந்த மண்ணுலகத்திலே புல்லாகியோ பூடாகியோ புழுவாயோ பிறப்போ, புண்ணியம் என்றால் மீண்டும் மனித பிறவி எடுத்து எம்பெருமானை வந்தடைவோம். ஆகவே நாங்கள் செய்கின்ற நல்லதும் கெட்டதும் தான் எங்களோடு இறுதியில் வரும் என்று அழகாக சொன்னதை கண்ணதாசன் எளிய முறையிலே எங்களுக்கு சொல்லிவிட்டார். இவ்வாறு இருந்து கொண்ட பட்டினத்தார் பல அற்புதங்களை செய்து உச்சநிலையிலே வந்து தனக்கு ஒரு சிஷியனை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். அவர் பெயர் பத்ரகிரி. பத்ரகிரியை தேர்ந்தெடுத்து அவருக்கு புத்தி அளிக்கின்றார். இறுதியிலே அவர் செல்கின்ற பாதை இருக்கின்றது. அங்கே நிலையாமை கருத்தை அமர்ந்து ஒவ்வொன்றாக திணித்துக் கொண்டே செல்கின்றார். பிறந்தன அனைத்தும் இறக்கம், இறந்தன பிறக்கம், பிறந்தன இறக்கம், இறந்தன பிறக்கம், தோன்றின மறைக்கும், மறைந்தன தோன்றும், திருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறைக்கும், மறைந்தன உணரும், உணர்ந்தன பிரியும், பிரிந்தன புணரும் என்று வாழ்க்கையினுடைய நிலையாமையை சொல்கின்றார். ஆசை மகளிர் 60 நாள் மட்டும் எங்களோடு இருக்க மாட்டார்கள், சென்று விடுவார்கள். புறந்தன புணர்ந்தது அனைத்தும் பிரிந்துவிடும். நாங்கள் யார் மீது அதிக அன்பினை காட்டுகின்றோமோ ஒரு கட்டத்தில் அது வெறுப்பாகத்தான் மாறும். வெறுப்பனை எல்லாம் எங்களுக்கு ஒரு கட்டத்திலே விருப்பமாக மாறும். ஆக இந்த வாழ்க்கை என்பது நிலையில்லாதது. நிலையில்லாத இந்த வாழ்க்கைக்கு எதற்கப்பா இத்தனை வேடதாரிகள் என்று அவர் சிவபெருமானிடம் சொல்லுகின்றார். பத்ரகிரிக்கு தான் பத்ரகிரியோடு இருந்த நாட்டு முக்தி அளித்துவிட்டு அவர் செல்கின்றார். எனக்கு எப்பொழுது முக்தி கிடைக்கும்? ஒரு அசரீரி கேட்கிறது, எப்பொழுது கரும்பின் நுனி உனக்கு இருக்கின்றதோ அப்பொழுது உனக்கு முக்தி கிடைக்கும் என்று கூறுகின்றார். இவர் தன்னுடைய நிலையாமை கருத்துகள், தத்துவ கருத்துகள் 11ஆம் திருமுறையிலே திருக்கமல முன்மணி கோவைகள் என்று சொல்லி அழகாக எம்பெருமானுடைய பாதார விந்தங்களை வணங்கிக் கொண்டு செல்கின்றார். இறுதியாக சென்னையில் உள்ள திருவெற்றியூருக்கு வந்தடைகின்றார். அங்கே கரும்புகளை விட்டுக் கொண்டிருந்தவர்களிடம் ஒரு கரும்பை பிடித்து நுனியை என்ன செய்கின்றார் என்றால் கடித்து பார்க்கின்றார். அது கசக்கவில்லை, இனித்து விட்டது. உடனே தனக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்று ஆனந்தம் அடைந்து விட்டார். வாவிகள் எல்லாம் தீர்த்தம், மணல்கள் எல்லாம் வெண்ணீர், வாவிகள் எல்லாம் தீர்த்தம், மணல்கள் எல்லாம் வெண்ணீர், காவணங்கள் எல்லாம் கணநாதர், காவணங்கள் எல்லாம் கணநாதர், பூமியில் ஏது சிவலோகம் என்றே மெய்தவத்தோரோதும் திருவெற்றியூரே. பூமியிலே எங்கு சிவலோகம் இருக்கின்றது என்பதற்கு பட்டினத்தார் சொல்கின்றார், திருவெற்றியூருக்கு வந்தால் சிவலோகத்தை அடைந்து விடுவார். உடனே ஒரு கடற்கரையிலே அழகிய சிறார்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறார்களுக்கு தனக்கு முத்து கிடைக்க போதென்று மணலை எடுத்து இனிப்புகளாக மாற்றி அவர்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் என்னோடு விளையாடுங்கள். எவ்வாறு விளையாட வேண்டும்? இந்த கூடையிலே என்னை ஒழித்து வையுங்கள். நான் வெளியிலே அகப்பட்டால் மீண்டும் எடுத்து என்னை ஒழித்து வையுங்கள். அவ்வாறு அவர் கூடையில் ஒழிகின்றார். சிறுவர்கள் ஒழிக்கிறார்கள். பார்த்தால் வேறொரு இடத்திலே பட்டினத்தார் இருப்பார். இது என்னடா அம்மா போச்சு, இந்த பெரியவர் எங்களுக்கு ஏதோ சித்து விளையாட்டு காட்டுறார் என்று மீண்டும் அந்த கூடையை எடுத்து வைக்கிறார்கள். மறைகிறார். மீண்டும் வேறொரு இடத்தில் இருக்கிறார். மீண்டும் சிறுவர்கள் அதை எடுத்து வைத்து கடிநேரம்
பட்டினத்தாரின் கையிலே நீங்கள் பார்த்தால் ஒரு கரும்பு இருக்கு. அழகாக கண்ணதாசன் சொல்லுவார், கரும்பு மேலே இனிக்கும் நுனி கசக்கும், கீழே இருப்பது இனிக்கும், இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு என்று கூறுவார். ஆனால் பட்டினத்தாருக்கு நுனி இனித்தது, அவர் பரலோகம் அடைந்து விட்டார். அதனால் நாங்களும் நிலையாமை கருத்தை உணர வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு சொந்தம் அல்ல, இறைவன் தான் சொந்தம். அப்பொழுது அவனை பெற்றாலும் பிடித்தால் அவன் உன்னை பெற்றாலும் பிடிப்பான். மாணிக்கவாசகர் சொல்றார், என்னை தடுத்தால் கொண்ட எம்பெருமானுக்கு நான் என்ன செய்வேன் கைமாறு. அவ்வாறுதான் பட்டினத்தார் இந்த சிற்றின்பத்தை துறந்தார், பேரின்பமாகிய பெருமானை பிடித்தார். ஆகையால் இங்கு வந்திருப்பவர்கள் எப்பெருமாட்டியை பெற்றால் நீங்கள் இறுக்கி பிடித்தால் அவள் உங்கள் தோளோடு சேர்த்து உங்களை உயர்த்துவாள். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசித்துருகி இல்லா பிழையும் நினையா பிழையும் நின்னஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துரியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொருள் தருவாய் கட்சிய கம்பனே. எல்லா பிழையும் பொருள் தருவாய் கட்சிய கம்பனே. வான்முகில் வளார்மிக மைவலம் சுரக்கமன்னன் பொன்முறை அரசு செய்த குறைவிலார்கள் வாழ்க நான்மறை அரங்கள் நோக்க நற்கவம் வழிவல்க மேன்மைகள் சைவ நீரே விளங்குக உலகமெல்லாம். ஓம் நம பார்வதி பத்மே ஹர மகாதேவா. ஓம் நம பார்வதி பத்மே ஹர மகாதேவா. ஓம் நம பார்வதி பத்மே ஹர மகாதேவா. நன்றி.
यो अग्निरायणं वेद आयनवान् भवति आवो वै अग्निरायणम् आयनवान् भवति य एवं वेद यो वाम् आयननं वेद आयनवान् भवति नमो प्रातपदये नमो गणपतये नमो प्रमदपतये नमस्ते अदलम्बोदराय एकदण्डाय विघ्नविनाशिने शिवदुराय श्रीवरदमूर्तये नमो नमः नगरे स्वैरतमायरैः काले हरिद्वामाभरणैः इन्द्रासाय सहस्रहो अग्निविप्रादिशिवदनः वायुस्वेदनिगस्सरो शम्भस्सरो विजयवरेण्यैः नित्यामनुस्वरेश्वरः सुब्रह्मण्योऽहं 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 गंसगंसाय विद्महे परमगंसाय धीमहि तन्नो प्रचोदयात् हरिः ॐ श्रीमद्गङ्गायां वीणागानमगस्ते தொல்புரம்மானவே வழக்கம்பரவாய் நாயகீரே முத்தமாரி அம்பிகாதேவி மகச்சன்னிதோ ரோதிவரிஷ ஏட்டாமாச பௌர்ணமி அந்தரீத்தாண்ட தசிர மகோஷவ கல்யாண ஜீவாந்த மகோஷவ சப்தமதின சாயங்கால திருமஞ்சின உற்சவகாலேன வசந்தமண்ட விசேஷ ஷோடசோபசாரக பூஜாரகாலேன மண்டலரூபிணி ஸ்ரீலலிதா மகாந்திர உபசார சௌசக்தி உபசார ஸ்ரீலலிதா மகாந்திர சுந்தரே ஸ்ரீ முத்தமாரி அம்பிகா பரமேஸ்வரே तव चरणारविन्दयोः पुष्पाञ्जलिं समर्पयामि लोको कृताजनी
ஓம். அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலையேந்தமக்கு செம்மையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையிலே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருவதியே கற்றவர்